நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக முக்கியமாக நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கிறோம். எமது ஆளுமைகள் அதனை அவதானித்து தங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அந்த அடிப்படையில் ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்து, வக்ஃப் திருத்த சட்டம் தற்போதைய நிலையே தொடரும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை என்று சொன்னால் அதை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய அதிரடியும் அடுத்த நடவடிக்கையும் என்ன என்ற தலைப்பில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்திய பெருநாட்டில் மிகப்பெரிய ஒரு கலாச்சார பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்றும், இந்த நாட்டில் உலகில் எந்த ஒரு நாட்டிற்கும் இல்லாத சிறப்பு இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சமீப காலமாக பல்வேறு மாற்றங்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஏற்படுகிற அமெண்ட்மெண்ட் திருத்தங்கள் காலத்தின் போக்கில் இவைகள் அனைத்தும் தேவைப்படுகிறது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற சட்டத்தை ஆங்கிலேயர் அரசு கொண்டு வந்ததால் அது தேவையற்ற பல சிக்கல்களை உருவாக்கும் என்று கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சியிலும் தற்போதும் இது தொடர்கின்றது. அதே தொடர்ச்சியாக வக்ஃப் திருத்த சட்டத்தின் மூலமாக வக்ஃப் என்கிற அமைப்பு இஸ்லாமியர்கள் தங்கள் இறைவன் பாதையில் தானம் செய்கிற சொத்துக்கள் இந்திய வரலாற்றில் 3 நிறுவனங்களில் மிக அதிகமாக சற்றேறக்குறைய 9.5 லட்சம் அளவிற்கான சொத்துக்களையும், அதாவது ஏக்கர் நிலங்களையும் 8.5 லட்சம் சொத்துக்களாகவும், பள்ளிகளாகவும், கல்லூரிகளாகவும், மயான அடக்கங்களாகவும், மசூதிகளாகவும் மற்றும் தர்காக்களாகவும் அது உருமாறி இருக்கிறது. குறிப்பாக அனாதை பாதுகாப்பு மையமாகவும் இருக்கிறது. மத்திய அரசு என்ன சொல்கிறது என்றால், பல ஊழல்கள் இங்கே நடக்கிறது. அரசு சொத்து என்பதை போன்று பல விதங்களில் பலர் இந்த சொத்தை காவு கொள்கிறார்கள். ஆகவே ஊழல் மலிந்திருக்கும் நிலையிலும் தனியார்கள் இதனை காவு கொண்டு அரசாங்கத்திற்கு வரவேண்டிய பல விஷயத்தில் முறைகேடுகளை நாங்கள் மாற்றி அமைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இது எமது உரிமையை பாதிக்கும் செயல் என்று பல நூற்றுக்கணக்கான வழக்குகள் முஸ்லிம்கள் சார்பாகவும் பொது ஊடக ஆர்வலர்கள் சார்பாகவும் உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட போது கபில் சிபல், ராஜீவ் தவான், சிங்வி சியூ சிங் போன்றவர்கள் மனுதாரர் சார்பாக ஆஜரானார்கள். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வரலாற்று பின்னணியான ஒரு இடைக்கால தடையை விதித்திருப்பதின் பின்னணி என்ன? நிறைய பேசுவோம். நம்மோடு பேசுவதற்கு தமிழ்நாடு பொது உடைமை இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் தோழர் நெய்வேலி பாலு அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய விஜயகிருஷ்ணா, வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞராக இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா ராமமூர்த்தி, அதே போன்று அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா. ராமமூர்த்தி ஐயா, உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு வழக்கறிஞர் தான் இதை பற்றி சரியாக சொல்லணும். சொல்லுங்கள். நான் ஓரளவு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். உங்கள் பார்வையில் இந்த இடைக்கால தடை எப்படி சொல்கிறீங்க? முதல்ல இதில் இடைக்கால தடைன்ற எதுவுமே இல்லை. அது நீங்கள் சொல்லணும் தான் நான் என் வாயில் இடைக்கால தடைன்னு சொன்னேன். ரைட். அப்புறமாக பல நூற்றுக்கணக்கான மனுக்கள்லாம் விசாரணைக்கு ஏற்கப்படவில்லை. சரி. நேற்றைக்கு தலைமை நீதிபதி ரொம்ப தெளிவாக சொன்னார், 5 வழக்குகளை மட்டுமே, முக்கியமான வழக்குகளை மட்டுமே எடுக்கிறேன். எது அந்த 5 வழக்குகள்ங்கிறத நீங்கள் தீர்மானம். 73 வழக்குன்னு நினைக்கிறேன். 5 வழக்கு தான் நான் எடுத்துக்கிட்டு சொன்னார். 5 வழக்கு தான் நேற்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நேற்றைக்கு நாங்கள் சிறுபான்மையரின் பாதுகாவலர்னு சொல்லக்கூடிய திமுகவின் சார்பில் எந்த விதமான மனுவும் நம்பர் செய்யப்பட்டு வழக்கில் ஏற்கப்பட்டதாங்கிறது தெரியல. திமுக சார்பில் எந்த வாதமும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணுன்றதுக்காண்டி நான் சொல்கிறேன். அதே மாதிரி தவகவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களும் என்ன சொல்லிட்டாருன்னா, அவசரப்பட்டு எக்ஸ் தளத்தில் போயிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு நன்றி, எங்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்விக்கு நன்றின்னு போட்டு விட்டார். முதல் விஷயமாக அவரோட வழக்கு பட்டியலிடப்படவே இல்லை. ரெண்டாவது அபிஷேக் மனு சிங்வி அவருக்கு ஆஜராகலை. அது கேரளத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பிற்காகவும் ஒவைசிக்காகவும் தான் அவர் ஆஜரானார். ஆக அவருக்கு நீதிமன்ற நடைமுறைகள் தெரியாது, அவர் வழக்கு நம்பராச்சா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியாது. ஆனாலும் அவரும் தன்னை சிறுபான்மையினரின் பாதுகாவலர்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். இதெல்லாமே தமிழ் ஒரு நல்லுலகத்துக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக மட்டுமே அதை சொல்கிறேன். சரி. முதலாவதான விஷயம் இந்த வக்ஃப் சட்டம், வக்ஃப்
ஐ திங்க் அதான் கரெக்ட் உச்சரிப்புன்னு நினைக்கிறேன். கரெக்ட், வக்கஃப் தான். இந்த வக்கஃபினுடைய இந்த சட்டத்தில் வந்து என்ன பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை, நான் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்கள் பட்டியலிட்டு போடலாம், பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயமாக வந்து மிக முக்கியமான பிரச்சனை என்பது ஆணிவேரை போன்றது. அது அனைவருமே பிரச்சனைன்றது ரெண்டு தரப்பாலுமே, அரசாங்கத்துலேயும் ஒத்துட்டு இருக்கிறாங்க, இந்த மனுதார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்களும் ஒத்துட்ருக்காங்க. அது என்னங்கிறது தெளிவாக சொல்லிட்டோம்னா, இந்த பிரச்சனையின் ஆணிவேர் தெரிஞ்சதுன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடலாம். அதாவது வக்கஃப் சட்டம் 1995 பிரிவு 40 சேர்க்கப்படுகிறது. அதற்கு முன்னாடி 1954 திரு ஜவஹர்லால் நேருவினுடைய அந்த சட்டத்திலேயே வந்து என்னென்னா வக்கஃப் பை யூசர், அதாவது பயன்பாட்டில் அடிப்படையிலான வக்கஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. 95 பிரிவு 40 வக்கஃப் சட்டம் பிரிவு 40 வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சொத்து வந்து வக்கஃப் சொத்தா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற உரிமை வக்கஃப் போர்டுக்கு இருக்குது. அதனுடைய ஸ்டேட்டஸ், அதனுடைய நிலை சந்தேகத்திற்குள்ளாக இருக்கும்போது இது வந்து ஒரு வக்கஃப் சொத்து என்று வக்கஃப் போர்டு நம்பினால், இஃப் இட் ஹஸ் காட் அ ரீசன் டு பிலீவ்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்து, அது நம்பினால் அது வக்கஃப் சொத்துன்னு அவங்க சொல்லிடலாம். நீங்கள் அதுக்கு மேலே சிவில் கோர்ட்டுக்கு போக முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் வந்து வக்கஃப் ட்ரிபியூனலில் வந்து ஒரு இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு விளங்கலை. எப்படி இப்போ ரோட்டில் ஒரு சொத்தை நாங்கள் நம்பினா எப்படி சொல்ல முடியும்? இல்லை ஒரு சும்மா நம்பினால் என்ன, எப்படி ஆதாரங்கள் வேணும், எவிடன்ஸ் வேணும், அத்தன்டிசிட்டி வேணும். அதுதான் இந்த அமெண்ட்மெண்ட், இந்த வக்கஃப் திருத்தங்கள் வந்து என்னென்னா, இது வந்து நீங்கள் வக்கஃப்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஆதாரங்களை கொடுத்துருங்க, அதை வந்து பதிவேற்றம் செய்யுங்க, பதிவு பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அது வந்து வக்கஃப் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் தான் பதிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, வக்கஃப்னு சொல்லிட்டு வக்கஃப் போர்டுலேயே முதல்ல பதிவு பண்ணு, அதை வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா வக்கஃப் போர்டுங்கிறது அது வந்து ஒரு சட்ட ரீதியான அமைப்பு, அதனால் நீங்கள் வக்கஃப் போர்டுலேயே பதிவு பண்ணிடுங்க. ஸோ பிரச்சனை வந்து என்னென்னா, 2013க்கும் 2025க்கும் இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட 21 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து வக்கஃப்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. 21 லட்சம் இந்த 12 வருடங்களில். ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் வந்து சுமார் 18 லட்சம் ஏக்கர் நிலங்கள் தான் வக்கஃப்னு சொல்லிட்டு பதிவு செய்யப்பட்டதும் பதிவு செய்யப்படாததுமாக இருந்தது, ரெண்டுமாக இருந்தது. இந்த 2013க்கு அப்புறமாக தான், உதாரணத்துக்கு நம்ம தமிழகத்தில் வந்து ஒரு 4-5 உதாரணங்கள் சொல்ல முடியும் என்னால். ஒன்று, திருச்சிக்கு அருகே இருக்கிற திருச்செந்துறை, அந்த கிராமத்தில் இருக்கிற சிவன் கோவில் வந்து கிட்டத்தட்ட 1400 ஆண்டு பழமையான சிவன் கோவில் உள்ளிட்டு அந்த ஊரே வந்து வக்கஃப் சொத்துன்னு சொல்லிட்டு அவங்க அறிவித்தாங்க. இங்கே மயிலாப்பூரில் பேயாழ்வார் சன்னதி இருக்கிறது. பேயாழ்வாருடைய அவதார ஸ்தலம் அது. 12 ஆழ்வார்களில் பேயாழ்வார் வந்து முதல் ஆழ்வார்களில் ஒருத்தர். நம்ம ஆழ்வார் அந்த வரிசையில் பேயாழ்வார். இது வந்து ஆரம்பத்தில் ஆமாம், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். சொல்கிறது எதுக்கு சொல்கிறீங்கன்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய இந்தியாவில் இல்லை. அந்த பாயிண்ட்டுக்கு வாரீங்க, நான் அதை எடுத்து கொடுத்தறேன். ஆமாம். அப்போ அந்த ஸ்தலமும் வந்து என்னன்னா, இவங்க வந்து என்ன வக்கஃப்னு சொல்லிட்டாங்க. இப்போது சமீபத்தில் பழனிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமமே வக்கஃப்னு சொல்லிட்டு இப்போ வக்கஃப் போர்டு சொல்லியிருக்கிறாங்க. நேற்றைக்கு முன்தினம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து காட்டுக்கொள்ளை இறைவன் காடு, வேலூர் மாவட்டம், ஊர் பேரே காட்டுக்கொள்ளை இறைவன் காடு, வேலூர் மாவட்டத்தில், அதுவும் வந்து வக்கஃப்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த 4 உதாரணங்கள் தமிழ்நாட்டிலிருந்து நீங்க உதாரணம் கொடுக்குறீங்க. இப்படி இந்தியா முழுவதும் உதாரணம் கொடுக்கலாம். உதாரணங்கள் நிறைய இருக்கு. இந்த 4 இடங்களுக்குமே வக்கஃப் போர்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஆதாரங்கள் ஆவணங்கள் இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் நான் சொன்ன அந்த வக்கஃப் பயன்பாட்டில் அடிப்படையிலான இது வக்கஃப்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எந்த விதமான சட்ட விதிமுறைகளுக்கும் கீழ் அடங்காது அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. ஐயா, ஒரு கேள்வி, பாராளுமன்றத்துக்கு போனதுக்கான ஒரு கேள்வி. இந்தியாவினுடைய வக்ஃபு சொத்துக்களில் முகலுடைய காலங்களில் ஒரு 700-600 வருஷத்துக்கு முன்னாடி ஏராளமான சொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. போர்ச்சுகீசியருடைய காலத்தில், பிரிட்டிஷாருடைய காலத்தில், 200 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சொத்துக்கள் உண்டு. அதற்கு ஆதாரத்தை நாங்கள் எங்கிருந்து தேர்ந்தெடுக்க முடியும்? நல்ல கேள்வி. எங்கிருந்து எடுக்க முடியும்? மிகவும் நல்ல கேள்வி. இதுக்கு 2 பதிலையும் நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து, இது வக்கஃப் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது பயன்பாட்டில் அடிப்படையிலான வக்கஃப்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட, நீங்கள் வந்து குறைந்தபட்சம் சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமாக 1947க்கு அப்புறமாக அந்த இடத்திற்கு வந்து ஒரு மின்சாரம் வாங்கியிருப்பீங்க, ஒரு பட்டா வாங்கியிருப்பீங்க. குறைந்தபட்சம் இந்த ஆவணங்கள் கூட உங்களுக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னா, இன்றைக்கு யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து முகலாயர்கள் கொடுத்த வக்கஃப்கெல்லாம் ஆதாரம் எப்படி கிடைக்கும்? அந்த காலத்துல இந்த முஸ்லிம் ஆட்சியாளர்கள், நவாபுகள் இருந்தாங்க, ஒரு 400 வருஷம் 300 வருஷம் இருக்கட்டும்.
அதுக்கெல்லாம் ஆதாரம் எங்கேருந்து தருவார்கள்னு கேட்ட இதே வழக்கறிஞர்கள் தான் அபிஷேக் மனு சிங்வி உட்பட கபில் சிபல் உட்பட அந்த வார்த்தை வச்சிருக்காங்க இதே அவர்கள் தான் வந்து ராமர் பிறந்தாரா, ராமர் அந்த இடத்துல தான் பிறந்தாரா, அதுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்குதா, இங்கே வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற அந்த சேதுக்கு வந்து ராமர் என்ன எந்த இன்ஜினியரிங் காலேஜில் வந்து இன்ஜினியரிங் படித்தார், இந்த கேள்வியெல்லாம் வெவ்வேறு விஷயங்கள். இந்த ரெண்டுக்குமே இட் வுட் ஹாவ் எ டிஃபரன்ஸ். எப்படி நான் பார்க்குறேன்னா, ராமர் பிறந்தாரா என்பதை ஆதாரம் கேட்பவர்கள் நபிகள் நாயகம் மேராஜுக்கு சென்று இறைவனுடைய கண்டிஷனை சந்திச்சார் என்பதற்கு ஆதாரம் கொடுக்க முடியாது. இறை நம்பிக்கைக்கு ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி அப்பா இல்லாமல் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் கொடுக்க முடியாது. அந்த விவகாரத்தை நம்ம தள்ளிடுவோம். அது இன்ஃபிடல் ஸ்டேட்மெண்ட், விச் ஹஸ் பீன் இன்ஃபிடல் ஸ்டேட்மெண்ட். இறை நம்பிக்கை நான் இதை சொல்றது, ஒரு சொத்து என்கிட்ட இருக்கு, 400 வருஷமா அப்படியே தலைமுறை திருவள்ளூரில் நிறைய சொத்து இருக்கு, அதுக்கு எப்படி ஹவு கேன் ஐ கேட்டா? அதான் சார், குறைந்தபட்சம் அதான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பதிவு வந்து இந்த வக்கஃப் சொத்துன்னு சொன்னால் குறைந்தபட்சம் நீங்கள் வக்கஃப் போர்ட்லையாவது அதை பதிவு பண்ணணும்ல. நான் பதிவே பண்ண மாட்டேன், எங்கேயுமே பதிவு பண்ணலை. ஆமாம், பண்ணலை. அதான் இப்போ அரசு எடுத்துக்கிடும் இல்லை. அது வந்து என்னென்னா அதனுடைய தன்மை, இது வந்து வக்கஃபா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் வந்து தீர்மானம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாவட்ட இறுதி கிடையாது. அதனால் அதான் இந்த சட்டத்தினுடைய மிக முக்கியமான அம்சமே, நீங்கள் வந்து அந்த மாவட்ட கலெக்டர் வந்து எடுக்கின்ற தீர்மானம் தவறு என்றால் சிவில் கோர்ட்டில் போய் நீங்கள் வழக்கு தொடுவதற்கான உரிமை உங்களுக்கு வழங்கப்படுது. ஆக ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் இந்த திருத்தத்தில் வருகின்றது. ஸோ இதற்கு முன்னாடி இல்லை. அந்த மிக முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடி இது வக்கஃப் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு வக்கஃப் போர்டு சொல்லியாச்சுன்னா அதற்கு மேலே நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கே போக முடியாது. தெர் இஸ் a specific bar, தடை இருந்தது. நெய்வேலி பாலு சார் வணக்கம். ஐயாவுடைய இந்த கருத்தில் நிறைய விஷயத்தை சொன்னேன். அது ஒரு நியாயமற்ற செயல் தானே அப்படின்ற மாதிரி அவர் வாதாட வைக்கிறார். இப்போ ராமர் விவகாரத்தில் நம்ம விட்டுருவோம், இந்த விவகாரத்தை வாங்க. பல ஆண்டுகளாக சொத்துக்களை வச்சுருக்கீங்க, நினைத்த மாத்திரத்தில் வக்குவுண்டு உங்களால் அது சொத்தை எடுக்க முடியுது. அதில் அவர் சொல்லாத கருத்தை நானும் சேர்த்து சொல்கிறேன். பல ஊழல்கள் முஸ்லீம்களே அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலே நம்ம பார்க்குறோம், பல சொத்துக்களை முஸ்லீம் தலைவர்கள் முஸ்லீம் அமைப்பை செய்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர போகிறோம். கடைசியில் கலெக்ட் எடுக்கிற முடிவும் இட் ஹஸ் பீன் கிவன் லாட் ஆஃப் த ஸ்கோப். எப்படி நீங்கள் போய் யூ கோ அண்ட் கெட் அ ஜஸ்டிஸ் ஃப்ரம் சிவில் கோர்ட், அப்படி தானே நீங்கள் சிவில் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் நீதியை பெற்றுக்கொள்ளலாம். இதை எப்படி நீங்கள் மறக்க முடியும்? ஐயா வைக்கிற வாதத்தை கேள்வி வைக்கிறேன். எனக்கு இது அவர் சொன்னதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் என்கிட்டக்கு அதில் கருத்து எதுவும் இல்லை. கருத்து இல்லை. அவர் சொல்கிறாரு, பல ஊர்களில் இருக்கக்கூடிய இந்து கோயில்களுக்கு அல்லது இந்து மதத்தை சார்ந்த கோயில்களுடைய நிலங்கள் எல்லாம் கூட வாக் போர்டுடைய சொத்துன்னு சொல்கிறாங்க. திருச்செந்தூரை பேயாழ்வார் சொல்கிறார், அதெல்லாம் சொல்கிறாங்க, ஐயா சொல்கிறாங்க. எனக்கு அதிலெல்லாம் வந்து மாறுபட்ட கருத்தே இல்லை. சரி, அந்த மாதிரி அது வந்து ஒரு கோயில் சொத்தோ ஏதோ எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் அதை வந்து வழக்கு எப்படியோ அதுக்கான சட்டப்பூர்வமான அதற்கான ஆதாரங்கள் அல்லது ஆதார இன்மையை வைத்து அதை முடிவு பண்ணலாம். அது வந்து தப்பே கிடையாது, அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, இப்போ பாஜக அரசு இது எதுக்கு அதை கையில் எடுக்குது ஒரு கேள்வி. ஓ, அப்படி வரீங்க பாயிண்ட். ஆமாம். இப்போ அவங்க என்ன நோக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, வாக் போர்டில் வந்து ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது. ஆனால் அந்த சொத்துக்கள் அந்த முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கே போய் கிடைக்கிறதில்ல. அவங்களுக்காவது அது கிடைக்கணுமில்ல, அதுக்காகத்தான் அந்த திருத்தத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு. இது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நியாயமான கேள்வியாக தான் எனக்கு படுது. சரி, அது ஒன்றும் தப்பாக இல்லை நான் நினைக்கல. சரி, இப்போ இன்னொரு கேள்வி என்னை சேர்த்து என்ன வருதுன்னு சொன்னால், இந்த நாட்டில் வந்து இஸ்லாம் மட்டும் ஒரு மதம் இல்லை, கிறிஸ்துவ மதம் இருக்குது, இந்து மதங்கள் பௌத்தம் இருக்குது, சீக்கியம் இருக்குது, சீக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சில பாக்கெட்ஸ் தான் இருக்குது, சில இடங்களில் தான். சரி. இன்னும் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் தோன்றிய பௌத்த மதம் இந்தியாவிலே இல்லை. இப்போ அது வேற டாபிக், நம்ம இங்கே வேறு டாபிக், அது வேறு டாபிக், அது வேறு டாபிக். அது சமணம் பௌத்தம் இருந்தால் அது ரெண்டாவது டாபிக். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அது இஸ்லாமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்துவமாக இருக்கட்டும், பௌத்தம், சீக்கியம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான
மத நிறுவனங்கள் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அது வந்து தவறாக இருந்ததுனால் அதை முறைப்படுத்துவதுங்கிறது தப்பு கிடையாது. ஆச்சுங்களா? கோடிஃபை பண்ணுறது கரெக்டு தான். ஆமாங்க. இப்போ இந்த சட்டம் எப்படி கொண்டு வரணும்னு சொன்னீங்கன்னா, வக்ஃப் போர்டு மட்டும் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இப்போ கிறிஸ்துவ மிஷனரிகள்கிட்ட பல ஊர்களில் வந்து நிறைய ஏக்கர் நிலங்கள், கல்வி நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூஷன், அப்புறம் தெய்வாலயங்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய பலாயிரம் ஏக்கர் நிலங்கள் அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வக்ஃப் போர்டு மாதிரி தமிழ்நாட்டை ஏகப்பட்ட மடங்கள் இருக்குது, சைவ மடங்கள். தருமபுரம் ஆதீனம், திருவண்ணாமலை தம்பிரான் ஆதீனம், இது மாதிரி ஏகப்பட்ட மடங்கள்லாம் இருக்குது. குன்றக்குடி ஆதீனம் அவங்கெல்லாம் இருக்குது. அவங்களெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்குது. அப்போ நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், இது வக்ஃப் போர்டு மட்டுமே இல்லை, எல்லா மதங்கள்லேயும் இருக்கக்கூடிய சொத்துக்களை பொறுத்தளவில் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு ஆய்வு பண்ணும். அதுதான் சரியாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகிடும்னா, அரசுக்கு வந்து ஏதோ இஸ்லாமியர்கள் மேலே ஒரு தவறான நோக்கம் இருக்குது, அப்படின்னு சொத்துக்களை வந்து அவங்க பிரித்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயத்தை வந்து அது உருவாக்குறது இந்த கொண்டு வந்த அந்த பில்லு. அதனால் நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், இது எல்லா மத நிறுவனங்களுக்கும் பொதுவான ஒரு சட்டமாக இது கொண்டு வரப்பட வேண்டும். இப்போ உதாரணமாக நான் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த மடங்களை பார்க்குறேன். தருமபுரம் ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், திருவாரூர் ஆதீனம், இந்த ஆதீனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள்லாம் இருக்குது. இப்போ என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, அந்த ஆதீனங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களுக்கெல்லாம் எல்லாம் பட்டா இருக்கா, இருக்காது, அதான் 1000 சொத்து இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்படி வந்ததுனால் இது ஒரு நேர்மையான நியாயமான ஒரு முறை தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்களே சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த வக்ஃபில் வரக்கூடிய பல இடங்களில் அந்த சொத்துக்கள் வந்து தவறான நபர்கள் கையில் போய்கிட்டே போய்க்கொண்டே இருக்கிறது. ஒன்றுமே வேண்டாம். இப்போ நான் குடியிருக்க இடம் வந்து ஒரு வக்ஃப் போர்டு. முடிஞ்சா பல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சென்னையில் அதில் பிரபலமான கம்பெனிகள் வக்ஃப் இடத்துல வீடு கட்டியிருக்காங்க. அப்போ இன்னொன்று என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய சில குடும்பங்கள் அல்லது அவங்களுடைய உறுப்பினர்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவனே தன்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி, அதுக்காக அதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து அந்த யூசுஃப் ரெக்ஸஸ், அதாவது அதனுடைய பலனைத்தான் அனுபவிக்கலாம். இப்போ உதாரணமாக ஒரு சொத்து இருக்குன்னா அங்கே ஒரு வீடு கட்டி அவங்க வந்து வீட்டில் இருக்கலாம், ஆனால் அந்த வீடை விற்க முடியாது, அவங்க சொத்தாகாது. ஆமாம், அப்படிதான். அப்படிங்கிறதான் வந்து இதனுடைய அடிப்படையான விஷயம். அந்த மாதிரி பல இடங்களில் தவறான முறைகளில் இந்த மதம் நிறுவனங்கள் சார்ந்த சொத்துக்கள் வந்து இன்றைக்கு கையில் எடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோயில்களில் இருக்கக்கூடிய நிலங்களில் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து யாரோ வச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம், அதுக்கு வந்து கணக்கு வழக்கே இல்லை. கணக்கு வழக்கே இல்லை. இதோட அதிகம் கொள்ள போயிருக்குது. உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். சென்னையில் பச்சைப்பண்ண அறக்கட்டளைன்னு ஒன்று இருக்குது. அது ஒரு கல்லூரி நடத்துது. இங்கே 2-3 கல்லூரி நடத்துது. காஞ்சிபுரத்தில் 1-2 கல்லூரி நடத்துது. கடலூர் ஒரு கல்லூரி நடத்துது. பல உயர்நிலை பள்ளிகளெல்லாம் இருக்குது. இந்த பச்சைப்பண்ண அறக்கட்டளையில் 20,000 கோடி சொத்து இருக்குது. அதுக்கு அடேப்பா. என்னுடைய நண்பர் தான் அதில் இப்போ செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கார். ஒரு 3-4 வருஷமாக இருக்கார். அவர் பொறியாளர், எங்கூட வேலை பண்ண பணியில் இருந்தவர். இப்போ அவர் போன பிறகு பார்த்தா ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து யாரோ அவன் ஆட்டதுன்னா அவன் சுருட்டிக்கிட்டான், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதோட இன்னொன்று என்னதுன்னா, கோயிலை சார்ந்திருக்கக்கூடிய பல நிலங்கள் கடைகளாக மாற்றப்பட்டிருக்கிற வணிக நிறுவனங்களாக. அந்த வணிக நிறுவனங்களுக்கு முறைப்படுத்தி எதுவுமே கிடையாது. சரி, 5 ரூபா வாடகை ஒரு 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 கடைக்குன்னு சொன்னால் சரி, அவர் 25 வருஷமாக அந்த 5 ரூபாயும் கட்டுறதில்லை. அப்போ இப்போ மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொத்துக்கள் அப்படித்தான் பல பேர் ஆட்டையை போட்டிருக்காங்க சொல்கிறாங்க. அப்போ என்னன்னு சொன்னீங்களா, ஒரு கோயில் 2 கோயில் மத நிறுவனம் என்கின்ற பெயரில் சரி நீங்கள் யார் எந்த சொத்து வச்சிருந்தாலும் எல்லாவற்றையுமே முழுமையாக ஆராய வேண்டும் என்பதுதான் அப்படிப்பட்ட ஒரு சட்டமாக இது வர வேண்டும் ஒழிய, இது வக்குக்கு மட்டும் வந்ததுன்னா என்ன ஆகிடும்னா ஒரு குறிப்பிட்ட வேறு ஒரு பார்வை வரும் என்கிறார் திரு தேவப்பிரியா. நேற்று உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் சஞ்சீவ் கண்ணா மட்டுமல்லாமல் நீதிபதி விஸ்வநாதன் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அந்த கேள்வி நெய்வேலி பாலுடைய வார்த்தையை உண்மைப்படுத்துகிறது.
விஸ்வநாதன் என்ன சொல்கிறார்னா, இந்த அறக்கட்டளைகள் என்று வரும்போது அதை நிர்வாகிப்பவர்கள் இந்துக்களாக உள்ளார்களே, மற்றவர்கள் இருக்கிறார்களா, நீங்கள் ஏதாவது காட்ட முடியுமா என்று துஷ்யர் மேத்தாவுக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறார். அரசியல் அமைப்பு மத சுதந்திரத்திற்கும் சிறுபான்மையினர் நலனுக்கும் எதிரானது அப்படிங்கிற ஒரு நிலையை எதிர்த்தரப்பினருடைய இவர்களுடைய நடவடிக்கை வாதம் என்பதை எதிர்த்தரப்பு வைக்கிறாங்க. இப்போ என்ன கேள்வினா, ஐயா சொன்ன பாலு சொன்னதை மாதிரி ஒரு சட்டம் வந்தால் அனைவருக்கும் ஆனது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, யூசிசி கொண்டு வரீங்களா? கொண்டு வருவதற்கு ஒரு திட்டம் இருக்கிறதா? நீங்கள் இல்லை, பாஜக அரசு. அப்போனா எல்லோருக்குமான பொதுச்சட்டம். அப்போ எல்லோருக்குமான இந்த சட்டத்தில் ஏன் ஒரு கண்ணில் வெண்ணெய் மற்றொரு கண்ணில் சுண்ணாம்பு என்ற கேள்வி எழுப்புகிறார் திருநெல்வேலி பாலு. சரிதானே? சரி, நெய்வேலி பாலு ஐயா சொன்னதை நானுமே வரவேற்கிறேன். நீங்கள் கேட்டதுக்கு முக்கியமாக இந்தியாவில் 3 சமயங்கள் இருக்குது. இந்து மதம், முகமதியம், இன்னொன்று கிறிஸ்துவம். இதில் இந்து மதத்துக்கு ஹெச்ஆர்என்சின்னு ஒரு ஸ்டேட்லேயும் இருக்குது. அதில் எப்படி நிர்வாகம் நடக்குதுங்கிறது அடுத்த விஷயம். அடுத்தது முஸ்லீம்களுக்கு வக்ஃப் போர்டு ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்குது, அதுலேயும் ஊழல் இருக்குன்னு வருது. ஆனால் கிறிஸ்துவ மதத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடந்த 6 மாதங்களில் சிஎஸ்ஐ மதுரையில் ஒரு கேஸில் சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சென்னை மயிலாப்பூர் இதில் 5000 கோடி சொத்துக்கள் அங்கேருந்து ஏலினேட் ஆகிருக்கு, அதுக்கு சிபிஐக்கு போகணும்னு போன மாதம் வந்திருக்கு. 3 ஜட்ஜ்மெண்ட் கடந்த 1 வருஷத்துக்குள்ள கிறிஸ்துவர்களுக்கும் ஒரு அறநிலையத்துறை தேவை என்று சென்னை உயர்நீதிமன்றம் அட்வைஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதை செஞ்சால் ஏற்கனவே பாஜக எதை செய்தாலும் மத கண்ணோட்டத்தோடு நான் கேட்கறத நீங்கள் நல்ல ஒரு நிமிஷம், நீங்கள் இங்கே முக்கியமாக பேசக்கூடிய ஒரு ஆளுமை விஸ்வநாதன் என்ன கேட்கறாரு, அங்கதான் வரேன். அடுத்து இத மாதிரி இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, 14 திருத்தத்தில் 2 ஹிந்துவை போடணும், முஸ்லீம் அல்லாதவர்கள், அது பெண்களை போடணும், கலெக்டர் முடிவெடுப்பாருங்கிறத நம்ம மரியாதைக்குரிய ராமமூர்த்தி ஐயா சொல்லிட்டாங்க. அது சிவில் கோர்ட்டுக்கும் போகலாங்கிறதே டு பி எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நீங்க இப்போ 3 விஷயங்கள் பிரச்சனைக்குரியதாக இருக்கு. ஒன்னு வக்ஃப் பை யூசர் ஐயா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. 2வது நீங்க கேட்டது 2 நான் முஸ்லிம்கள் பெண்கள் சேர்க்கிறது. 3வது இந்த மே 5ஆம் தேதி வரை எந்த சொத்தும் ஏலினேட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்ப நான் முஸ்லிம்ஸ் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்து அறநிலைத்துறையுடைய எந்த ஒரு விஷயத்திலும் மற்ற மதங்களை அஃபெக்ட் பண்ற மாதிரி கிடையாது. வேற வக்ஃப் போர்டு இது என் சொத்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத சொத்தை எல்லாம் சொல்ற நிலை அது வேற. இட் இஸ் அபார்ட் ஃப்ரம் தேர். இல்ல பாதிக்க இட் இஸ் அபார்ட் ஃப்ரம் தேர். லெட் அஸ் நோ சம்திங். உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி, இப்போ கிறிஸ்தவ தேவாலயத்துக்குரிய ப்ராப்பர்ட்டி, முஸ்லீம் தேவாலயத்துக்குரிய ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி ஹிந்து கோயில்களுக்கு என்ன நீதிபதி என்ன கேட்கிறாருன்னா, திருமலை அவர் அப்படியே சொன்ன வார்த்தை சொல்றேன், திருப்பதியில வேற ஆளை போட முடியுமா அப்படின்னு அவரை கேட்கிறார். 2013 உத்தரப்பிரதேசத்தில் உங்களுக்கு இதுக்கு தலைவராக இருந்தது ஆசம் கான். உங்களுக்கு உத்தரப்பிரதேச கும்பமேளாக்கு ஆசம் கான். அதே மாதிரி இது வெஸ்ட் பெங்காலில் தாரகேஸ்வரர் போர்டுக்கு தலைவராக ஒரு முஸ்லிம் மந்திரி போடப்பட்டிருக்கிறார். டிடிடியில் இருந்தவர்கள், திருப்பதி தேவஸ்தானத்தில் முன்னாடி இருந்தவங்க இந்துக்கள் தானா இல்லை கிரிப்டோக்களா என்ற சந்தேகம் பெரும்பாலோருக்கு உண்டு. அவங்க பைபிளை எடுத்துக்கிட்டே போனவங்க நமக்கு தெரியும், முதலமைச்சர் உட்பட. முதலமைச்சர் தான். அப்ப நீதிபதி விஸ்வநாதன் ஏன் இந்த கேள்வி எழுப்புகிறார் சார்? அதாவது சஞ்சய் கண்ணா ஏன் இந்த கேள்வி எழுப்புகிறார்? இது எதற்குன்னு சொன்னால், நீதி பரிபாலனம் நடக்கிறது என்பதை விட பார்ப்பவர்களுக்கு அது சரியாக நடக்கிறது என்பதையும் காட்டணுங்கிறப்ப என்னென்ன பிரச்சனைகள் மக்களுக்கு இடையில் பிரச்சாரம் பண்ணப்படுகிறதோ அதை நாங்களும் கேட்டு அதுக்கு பதில் இன்னும் கொஞ்சம் போட்டோம். ஏன்னா இந்த 12 மணி நேரம் சட்ட ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் கிட்டத்தட்ட இதே தான் பேசப்பட்டது. ஆனால் இதுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் இன்னும் சொல்லப்பட்டால் பல மணி நேரங்கள் அந்த கமிட்டி கூடி அவங்க இதில் பல மாற்றங்கள் திருத்தங்களை ஏற்றுக்கிட்டு தான் இதை கொண்டு வந்திருக்கு. அதில் இவைகளே தான் திருப்பி சொல்லப்பட்டிருக்கு. இது எதற்காகன்ற விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் மீண்டும் எதிர்க்கட்சிகள் அதையே சொல்றதுனால மக்களுக்கு புரியட்டும், இந்த பிரச்சனைகள் இது ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்னு மத்திய அரசு விளக்கணுங்கிறதுக்காக. இப்போ நீங்க சொன்னது பரவாயில்ல, நல்ல அடிப்படையில் ஆசாம் காண வைக்கலாம், கிறிஸ்தவ, அதெல்லாம் தப்பு இல்லை. ஒரு சட்டம் இட் கேன் பி அப்ளைட் ஆல் தி செக்டோரியல் பீப்புள். வி பிலாங்ஸ் டு இந்தியன். We have a right to ask our concerned authority. They must come, the relevant people, to disclose everything. அதை அவங்க வெளிப்படுத்தணும். ஆனால் இந்த சட்டம் எல்லாத்துக்கும் வரலாமே. இப்போ ஐயா கேட்குறத திருப்பி என்ன சொல்கிறோம், அவங்க ரெலவெண்ட்டாக வரும்னாலே இது அறநிலைத்துறைக்கும் அப்ளிக்காகும். அங்கே யாரும் போய் ஆட்டையை போடக்கூடாது, சொத்தை பிரித்து கொடுக்கணும், கிறிஸ்துவ அமைப்புலையும் அங்குள்ள பாதிரியார்கள் மோசடி செய்யக்கூடாது. வக்குப்புல மோசடியினுடைய ஊற்றுக்கள்லாம் இருக்குது. எது
அதை நம்ம இங்கே சொல்லுவோம், வக்ஃபு அமைப்பாளர்கள் பார்த்து கொண்டு சொல்லுவோம். அவ்வளோ பெரிய மோசடி நடக்குது. அதான் பிஜேபி அரசு கொண்டு வந்த மாதிரி எல்லாருக்கும் கொண்டு வந்திருந்தா இந்த அரசியல் சாயம் இருக்காது இல்லவா? இல்லை, இதனுடைய ஆரம்பம் எல்லாமே சச்சார் கமிட்டியில் வருது. 2 ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ்னா அதில் நான் இண்டோஸை கொண்டு வரலாம். என்ன பர்சனாலிட்டி? ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் எங்க இதில் சேர்க்கணுமா? இதில் இருக்கலாம் என்று சச்சார் அதில் அந்த பெர்மனன்ட் பர்சனாலிட்டி ஆர் எமினன்ட் டிஸ்டிங் தலைவர் எங்கிருந்து வருவார்? அவர் முகமது அப்துல் கார் வருவாரா, விஸ்வநாதன் வருவாரா, கலெக்டரோ? ஏன்னா நேற்றுக்கு இது வந்தப்பயே இது சொலிசிட்டர் ஜெனரல் சொன்னார், இது அப்போ நீங்கள் எப்படி விசாரிக்கலாம் என்றே கேட்டார். அதனால சார் அந்த பொசிஷனுக்கு ஒருத்தர் வந்தால் அதற்கேற்ற இந்து அறநிலைத்துறைக்கு மற்றவர்களும் அமைச்சராக இருந்திருக்காங்க. அதனால இதில் இதை எழுப்புறதுல ஏன்னா பாதிக்கப்படுபவர்கள் எல்லோருமாக இருக்கிறார்கள். அது உண்மைதான். அதனால இதில் முன்னாடி இருந்ததில் நீங்கள் அந்த கமிட்டி சொன்னதுக்கு அப்புறம் போடுற போர்டும் 3 முஸ்லீம்கள் கொண்டது தான். அதனால இப்போ வந்திருக்கு. இன்னொன்று வக்ஃப் பை யூசர் என்ற இது வந்ததுனால சச்சார் கமிட்டியில் 5 லட்சம் ஏக்கர் இருக்குன்னு சொன்னாங்க. 2009 வாக்கில் அது 9 லட்சம் சொன்னாங்க. இப்பொழுது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் 39 லட்சம் ஏக்கர். இப்போ நம்ம ராமமூர்த்தி ஐயா சொன்னாங்க 21 18ன்னாங்க. ஒரே 39 லட்சம் ஏக்கர் ஆகியிருக்கிறது. அதில் 21 லட்சம் ஏக்கர்கள் 2013க்கு பிறகு கூறப்பட்டது. நாங்கள் யாரும் புதுசாக கொடுக்கல. இது பார்த்ததெல்லாம் வக்ஃப்னு சொல்லி பண்றது. இருங்க ஐயா, இருங்க. இப்போ நம்ம கேள்விலாம் ஒன்றும் இல்லை. இப்போ அழகான வாதத்தை வச்சோம். நான் நம்முடைய வாதத்தில் சமாதானம் இல்லாத கேள்விகளை தமிழ் கூறும் நல்லுள்ளவங்களுக்கு திரு ராமமூர்த்தி சொன்னதை மாதிரி நாம் விளக்குறோம். சொல்லுங்கள். இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம அட்வொகேட் சார் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொன்னார். தேவப்பிரியன் சார் சொன்னார், இவங்க பேசுகிறது எப்படி இருக்குன்னா, நீங்கள் நடந்து போகிறீங்க சரிங்களா, திடீர்னு ஒரு இடத்த பார்க்குறீங்க, பார்த்துட்டு அந்த இடம் வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிற தோரணைகள்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. நம்ம அட்வொகேட் சார் பேசும்போது கூட சொன்னார், 95லேருந்து டேரெக்டாக 2025க்கு வந்தீங்க. 2013 அமெண்ட்மெண்ட் 2013 ஆக்டை பற்றி பேசல. நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒர்க் அது ஆக்சுவலி இந்த கான்செப்டுவலைஸ் பண்ணும் போதே அது கோர்ட்டோட ரெகக்னைசேஷனோட தான் பண்ணுறாங்க. அது ஏனோ தானோலாம் யாரும் பண்ணல. கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, கோர்ட்டோட ரெகக்னைசேஷன் இருக்குது. இன்னொன்று அவர் சொன்னார், வக்ஃபு ட்ரிபியூனலில் ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை அப்பீல் பண்ண முடியாதுன்னு சொன்னார். அது ஹைகோர்ட்டில் நீங்கள் பண்ணலாம், நீங்கள் அது ஹைகோர்ட்டில் கிளைம் பண்ணலாம். இன்னொன்று அவர் இல்லைங்கிற சொல்லிட்டு இல்லை, அது ஹைகோர்ட்டில் கிளைம் பண்ணலாம். ரிவிஷன் அது பேர் அப்பீல் இல்ல. சரி, நீங்கள் ஹைகோர்ட்டோட ஸ்கோப் நீங்கள் ஹைகோர்ட்டில் போகலாமா இல்லையா? நீங்கள் போகவே முடியாதுன்னு இல்லைல்ல. நீங்கள் சொன்னது எப்படின்னா வக்ஃபு ட்ரிபியூனல் அது முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் சொல்றீங்க. இல்லையா, ஹைகோர்ட் தாராளமாக போகலாமே சார். ரிவிஷன் சார், அதுக்கு பேர் அப்பீல் கிடையாது. அப்பீல் பேர் மாத்தோம். சரி, அதாவது அப்பீல் கிடையாது, ரிவிஷன். அதுதான் ஹைகோர்ட்ல ஸ்கோப் கம்மி. இது வந்து சட்ட ரீதியா தப்பு மட்டும் ரொம்ப கம்மி. இல்ல, அதாவது பேப்பர் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, பேப்பர்ல மார்க் செக் பண்றது, மார்க் செக் பண்றது, மார்க் ஒழுங்கா ஆமா பதில் கரெக்ட்டா இல்லையான்னு பாக்குறது இல்ல. மார்க் கூட்டல் கழித்தல் கரெக்ட்டா இருக்கு. ரைட், ரிவிஷன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு, இந்த திருச்செந்துறை இது மாதிரி பல எக்ஸாம்பிள். திருச்செந்துறை சொன்னாங்க, பேயாழ்வார் சொன்னாங்க, ரீசன்ட்டா காட்டுக்கொள்ளை, இங்க இறையாழ்வார் ஊர் அது இங்க சொன்னாங்க. அதாவது என்னன்னா, இந்த ஊர்கள்ல ஃபர்ஸ்ட் இந்த அந்த ஃபார்மர் வக்ஃபு பிரசிடென்ட், அதாவது ஸ்டேட்டில் இருந்தவர் சொல்லிட்டாரு, அந்த ஊரே நாங்கள் வக்ஃபுன்னு சொல்லலை, ஒரு சில இடங்கள் தான் அதில் வந்திருக்குன்னு சொன்னோம். இன்னொன்றுனா அந்த பிரச்சனையை அமிக்கபிளாக டிசால்வ் பண்ணிட்டாங்க. அதே இவங்க, அதாவது இந்த பிரிவினைவாதிகள் இவங்களோட அரசியல் லாபத்துக்காக திரும்பி திரும்பி அந்த இஷ்யூவை பேசினாங்களே தவிர, ஆனால் அந்த இஷ்யூ ஆகல. அது 2 பார்ட்டிஸுக்குமே எந்த இதுவும் இல்லாமல் செட்டில்டாக தான் இருந்தது அந்த இஷ்யூ. சரிங்களா, அதுக்கு என்ன அத்தாரிட்டிஸ் உள்ளே இன்டர்வியூன் பண்ணணுமோ எல்லாருமே இன்டர்வியூன் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது இன்னொன்று விஷயம் என்னென்னா, இவங்க சொன்னது எல்லாமே ஏதாவது ஒரு இஷ்யூக்காக, அதாவது வக்ஃபு பை யூசரே இல்லாமல் ஆக்கிடணுன்றதான் இந்த நியூ அமெண்ட்மெண்ட்டோட மெயின் அஜெண்டாவாக என்ன இல்லை, அதுதான் இந்த பயனாளர். அதான் இந்த, அதாவது இவங்க சொன்ன மாதிரி இந்த வக்ஃபு பை யூசர் ஆக்சுவலி நீங்கள் இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனு, இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸஸ்லாம், அதாவது மேற்கத்திய நாடுகள்லேயே எப்போ வருதுன்னா 19ஆவது நூற்றாண்டுகள்ல தான் இதெல்லாம் வருது. இந்தியாவிலேயும் அப்படிதான். இந்த வக்ஃபு பை யூசர்ன்றது பயன்பாட்டில் இருக்கிற இடம். அது 16ஆவது நூற்றாண்டுக்கு முன்னாடியே தொடருது. அதுதான் சொல்றேன், 16ஆவது நூற்றாண்டுக்கு முன்னாடியே தொடருது. 7ஆம் நூற்றாண்டில் முகமது நபி இஸ்லாத்தை ஃபவுண்ட் பண்றாரு. 10ஆம் நூற்றாண்டில் இஸ்லாம் இங்கு வருகிறது. அப்போ 11ஆம் நூற்றாண்டு சொத்துக்கள் இங்கே வந்து விட்டது. இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிருந்து ஆவணங்கள் இருக்கும்? அதுதான் திருச்சியில நத்தர்சா வலியுள்ளான்னு ஒரு தர்கா இருக்கு, அதனுடைய வரலாறு 1000 ஆண்டு. அப்பொழுது என்ன ரெக்கார்டு இருக்கும் கேள்வி எழுப்புறார். அதுதான் இது எப்படி இருக்கும்? அதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, வக்ஃபு பை
யூசர்ன்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க, பயனாளர்கள். ஆமா. அதாவது வந்து நீங்க பயனாளர்கள்ன்ற ஒரு விஷயமே வருது. இன்னொன்னு என்னன்னா, இந்த விஷயம் இது எதோட நீட்சியா நம்ம பார்க்க முடியுதுன்னா, தொடர்ந்து இவங்க எந்தெந்த மாதிரி மசூதிகள் குறிவைக்கப்படுதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதாவது வந்து உத்தரப்பிரதேச மசூதியை இல்ல இல்ல அது நான் ஒரு நிமிஷம் ஐயா, மத்திய அரசு சொல்லுது அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் அந்த சட்டம் சரியத்துக்குள்ள நாங்க தலையிடல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கோடிஃபை பண்றோம். இல்ல அதுதான் நீங்க வெறும் ஒரு ப்ராப்பர்ட்டியா கோடிஃபை பண்றது, நீங்க இந்த ரிலீஜியஸ் ப்ராப்பர்ட்டி இந்த வக்ஃபுன்ற மொத்தமாவே நீங்க கோடிஃபை பண்ணி இதை அபகரிக்கிறதுக்கான முயற்சியா தான், அதோட நீட்சியா தான் இருக்கு. அதாவது வந்து இந்த வக்ஃபு இதில் வந்து எப்படி பார்த்தோம்னா, இது அன்கான்ஸ்டியூஷனலாக தான் இருக்கு. அன்கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதாவது அன்கான்ஸ்டியூஷனல் பில். அன்கான்ஸ்டியூஷனல் 288 பேர் எப்படி ஓட்டு போட்டான்? இல்ல நீ அது அவங்க மெஜாரிட்டி இருக்கு. அப்ப ஏன் ஜேடியூல இருந்து 4 எம்பி ராஜ்யசபால இருந்து இந்த இஷ்யூனால வெளில போனாங்களா இல்லையா? அவங்க கூட்டணியில இருக்கவங்க தானே. இங்க நடக்குது, அதாவது எவ்வளோ விஷயங்கள் அன்கான்ஸ்டியூஷனல் நடக்குது. இது எந்த விதத்துல அன்கான்ஸ்டியூஷனல் நம்ம பார்த்தோம்னா, கிளியர்லி இது வைலேட்ஸ் த ஆர்டிகல் 25, 26, 30. இது எல்லாமே இது கிளியரா வைலேட் பண்ணுது. 25 என்ன சொல்லுது? 14 the people வந்து நம்பிக்கை those who believe அவங்க ப்ரொபோஸ் பண்ணலாம், ப்ரொபகேட் பண்ணலாம். how can you the similarity resembling? இது வந்து சொத்து சம்பந்தம் உள்ளது, அது நம்பிக்கை சம்பந்தம் உள்ளது. ஆனால் நேற்று வைக்கக்கூடிய கபில் சிபல் வாதங்கள் ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 25, ஆர்டிகிள் 26 அங்க சொத்து பத்தி எது இருக்கா? அதாவது ஆர்டிகிள் இருக்கா இல்லையா? இல்லையே, ஆர்டிகிள் இருக்கா? இல்ல இல்ல வக்ஃப் போர்டுங்க நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். ரெண்டு பேரும் பேசுறாங்க, கேட்டதனால பதில் சொன்னேன். நான் உங்களை இன்டர்ஃபியர் பண்ணல, நீங்க சொல்லி முடிங்க. நீங்க சொன்னீங்க இந்த ஆர்டிகல் 26 of Indian Constitution grants religious denominations the freedom to manage their affairs, including the right to establish and maintain institutions, manage their own affairs, own and acquire property and administer the property in accordance with the law. சரிங்களா? மாரலிட்டி, ஹெல்த் இதெல்லாம் வருது. சரிங்களா? இன்னொன்னு நான் இந்த அதைத்தான் நம்முடைய எதிர்த்தரப்புல கபில் சிபலும் ராஜி தவான் சொல்றாங்க. சரிங்களா? இன்னொன்னு நான் இந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, மொத்தம் அரௌண்ட் 8.7 லேக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதுல 4 அதாவது 4.2 லட்சம் ப்ராப்பர்ட்டி வக்ஃபு பை யூசர் தான். நீங்க அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில ஏதாவது ஷார்ட் கமிங்ஸ் இருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற இஷ்யூவை வச்சு நீங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணி இது இவங்க ஸ்ட்ராட்டஜியாவே பண்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்க எங்க பார்த்துருக்கலாம்னா, நாசி ஜெர்மனில இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் சிமிலர் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற ஷார்ட் கமிங்ஸை நீங்க பின் பாயிண்ட் பண்ணி இந்த மொத்த விஷயமே மொத்த வக்ஃபு பை யூசர்ன்ற கான்செப்டே நீங்க இது பண்ண பார்க்குறீங்க. அதுவும் இப்போ ஜட்ஜஸ் கேட்ட கேள்வியே ரொம்ப கிளியரா என்ன இருக்குன்னா, பயன்பாட்டில் அடிப்படையிலான வக்ஃபு சொத்துக்கள் இனி வக்ஃபாக அங்கீகரிக்கப்படாதா? அவங்க கேட்கறது. சரிங்களா? சச்சரவு உள்ள பகுதிகளில் அரசு அங்கீகாரம் பெற்ற அதிகாரி விசாரணையை முடிக்கும் வரை அவை வக்ஃபு சொத்து அல்ல என கூறுவது நியாயமா? அதாவது நீங்க இன்னொன்னு, இந்த கலெக்டரை நீங்க ஒரு பார்ட்டியா எடுத்துறீங்களா, ஒரு கவர்மெண்ட் இன் கேஸ் அந்த ப்ராப்பர்ட்டி வக்ஃபுவா கிளைம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், கலெக்டர் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ட்ரிக்ட் ஹெட்ன்ற விஷயத்துல அதுல ஒரு பார்ட்டியா வருவார், இன்னொரு பக்கம் அவர் ஹெட்டாவும் இருப்பாரு. சரிங்களா? இது நீங்க எப்படி ஒரு நான் பார்ஷியல் டிசிஷன் வரும்னு எதிர்பார்க்க முடியும்? அதாவது என்ன கேள்வினா, கலெக்டர் வந்து எப்படி யார் அப்பாயின்மெண்ட் பண்ணா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் கலெக்டரை போடலாம், அந்த கலெக்டர் யாருக்கு ஆதரவாக இருப்பார் என்ற கேள்வியும் நீதிமன்றம் எழுப்புகிறது. அதுதான் அந்த கேள்விகளை எழுப்புறாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி அட்ரஸ் பண்ண போறீங்க? சரி, நீங்க இது அதாவது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு அதாவது இந்த இன்னொன்று அன்கான்ஸ்டியூஷனல் வேன்னு நான் சொல்றது எப்படின்னா, இதுக்கு வந்து ஜேபிசி வச்சாங்க. சரிங்களா? அந்த ஜேபிசி மறுபடியும் சொல்றேன், இந்த அன்கான்ஸ்டியூஷன் அதாவது நமக்கு டிஃபரெண்டான பார்வை இருக்கும். மரியாதைக்குரிய இந்தியாவினுடைய ஜனாதிபதி மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் கைது போட்டிருக்காங்க. அப்ப அரசியலமைப்புக்கு எதிராக போட்டார்களா என்ற கேள்வி வைக்கக்கூடாது. இல்ல இது இப்ப ஒரு சட்டத்தை மக்கள் பிரதிநிதிகளாக நாடாளுமன்ற அது குறித்து நாம் கோர்ட்டுக்கு போலாம், ஆனால் இது அரசியலமைப்புக்கு எதிராக அம்மையார் கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. இல்ல சரி, அன்டெமோக்ராட்டிக் வேலை இது பண்ணாங்கன்னு நான் சொல்லட்டுங்களா? அதாவது ஜேபிசியில் வருது. ஜேபிசியில் வரும்போது நீங்கள் அமெண்ட்மெண்ட்ஸில் ஆப்போசிஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸை நீங்கள் இதில் எடுத்துட்டீங்க? ஆப்போசிஷன் அமெண்ட்மெண்ட்ஸை எடுத்தீங்களா? இதில் எவ்வளோ பெரிய விஷயமே போயிடுச்சு. ஜேபிசியில் இருந்த தமிழ்நாடை சார்ந்த எம்பிக்களாக இருக்கட்டும், காங்கிரஸில் இருந்த எம்பிக்களாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஜேபிசியில் நீங்கள் கேட்கவே இல்லை. ஒரு நாள் ஒரு பத்திரிக்கையிலே வந்தது, அதான் நீங்கள் திடீர்னு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணுவீங்க, திடீர்னு மீட்டிங் ஸ்கிராப் பண்ணுவீங்க. இது எந்த அன்டெமோக்ராட்டிக் வேல போயிடுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ராமூர்த்தி சார், சஞ்சய் கண்ணா நேற்று கோட் பண்ணுறார், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வேல்யூபிள் பாயிண்ட். பழைய கால சொத்துக்களை மாற்றி எழுத முடியாது, வரலாற்றை மாற்றி எழுத முடியாது. அடுத்து அவர் சொல்கிறாரு, நீண்ட காலமாகவே
இந்த ப்ராப்பர்ட்டி வக்குபு என்று இருப்பதை அரசு எப்படி மாற்றி எழுதலாம் என்று கேள்வி எழுப்புகிறார். மூன்றாவதாக, சில தவறுகள் நடக்கலாம், அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன், அதுக்காக நியாயமானவற்றை எப்படி மறுக்க முடியும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியான மரியாதைக்குரிய சஞ்சீவ் கண்ணா அவர்கள் கேட்டிருக்காரு. அதற்கான முழு விளக்கத்தையும் தரேன்னு சொல்லிட்டு துஷார் மேத்தா சொல்லியிருக்காரு ஐயா அவர்கள். இல்லை, அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை மட்டும் கிளாரிஃபை பண்ணிடணும். ஒன்று, ஐயா நெய்வேலி பாலு ஐயா கேட்டாங்க, இது அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் வந்து நம்மளை அரசியல் சாசனத்தில் இந்த கலாச்சாரம், மதஸ்தாபனங்கள் இதெல்லாமே பொதுப்பட்டியலில் இருக்குது. ஸோ நீங்கள் மத்தியும் பண்ணலாம், மாநிலத்திலையும் பண்ணலாம். அதாவது கன்கரண்ட் லிஸ்டா? ஆமாம், கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வக்கஃப் சட்டம் பாஜக கொண்டு வரல. 1954 திரு நேரு அவர்களே கொண்டு வந்துட்டார். ஸோ ஆக பொதுப்பட்டியலில் இருக்கிறனால அங்கே கொண்டு வந்தார். அதுதான் அப்படியே ஃபாலோ ஆகுது. ஒரு சிறிய உதாரணம் நண்பருக்கு சொல்ல விரும்புகின்றேன். விஜய் சார் உங்களுக்கு தான். நம்ம பாம்பே ட்ரஸ்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. அது மகாராஷ்டிரம் வந்து இங்கே எப்படி நம்ம வந்து சென்னை மாகாணம்னு அறியப்பட்டதோ அதே மாதிரி அது பம்பாய் மாகாணம் என்று, இப்போ தான் மும்பை, வெள்ளக்கார காலத்தில் பம்பாய் மாகாணம், பம்பாய் மாகாணம் என்று அறியப்பட்ட காலத்தில் பாம்பே ட்ரஸ்ட் ஆக்ட்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் ஐயா சொன்ன மாதிரி அனைத்து மத ஸ்தாபனங்களுக்கும், ஏன்னா ஒரு விஷயம் சுப்ரீம் கோர்ட் ரிப்பீட்டடாக என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வக்கஃப் போர்டு இருக்கு இல்லையா, அது ஒரு மத ஸ்தாபனம் இல்லை. அது வந்து மதத்துக்காக தானம் பண்ண சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி மெயின்டெனிங் ஆஃபீஸுங்க தான். இட்ஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன். ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் நாட் அ ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன். ஆமாம், ரைட். அது வந்து ரொம்ப தெளிவாக சொத்துக்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கான அதிகாரமும் உரிமையும் அதற்கு முழுமையாக இருக்கிறது. அதனால தான் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற இந்த பாம்பே ட்ரஸ்ட் ஆக்ட், அதை நான் சொல்லுவேன், அது வந்து முன்மாதிரியாக கொண்டு இந்தியா முழுக்க அது கொண்டு வந்தால் ஐயா சொன்ன விஷயம் நடந்துடும். ஏன்னால் அந்த பாம்பே ட்ரஸ்ட் ஆக்ட் வந்து என்னென்னா, எல்லா மதத்தினுடைய இந்த அறக்கட்டளைகள் இருக்கு இல்லையா, ஜொராஸ்ட்ரியன், பரிபாலனை செய்யும், பரிபாலனை செய்வதர்கள் குறித்த விஷயங்கள் டிஸ்பியூட் வந்ததுன்னா வெரி குட், டெப்யூட்டி கமிஷனர் ரேங்க்ல ஒருத்தர் இருப்பார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து இந்த டெப்யூட்டி கமிஷனர் யாருன்னா கலெக்டர் இல்லை, அவர் வந்து ஒரு மாவட்ட நீதிபதியாக வந்து டெப்யூட் பண்ணியிருப்பாங்க. ஆக வந்து ஒரு நீதித்துறை இது. இந்த ஒரு வக்கஃபில் பிரச்சனை இருந்ததுன்னா அங்கே போய் நீங்கள் மனு செய்யலாம். அதற்கு மேலே திரும்ப அதற்கு மேலேயும் சிவில் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி மும்பையில் வந்து பாரசீகர்களுடைய ஜொராஸ்ட்ரியனுடைய ட்ரஸ்ட் இருக்குது, அதுக்கு இருக்குது, ஹிந்துக்களுக்கு இருக்கிறது, ஜெயினர்கள் எல்லாத்துக்குமான ஒரு புதன். அப்போது அந்த சட்டம் வந்தப்போ அதை மொரார்ஜி தேசாய் கொண்டு வந்தார்னு நினைக்கிறேன், அந்த பம்பாய் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது. அதற்கப்புறமா அது பம்பாய் மாகாணம் மராட்டியும் குஜராத்தும் பிரிஞ்சதுக்கப்புறம் கூட இதே சட்டம் தான் குஜராத்லையும் இருக்குது. இப்போ எப்படி ஹெச்ஆர்என்சி ஆக்ட் தமிழ்நாடு ஆக்ட் வந்தப்போ சென்னை மாகாணத்தோட சட்டம், ஆந்திராவிலையும் அதே சட்டம் தான், அதே தான் சென்னையோட சட்டம் தான் இது அங்கே கண்டினியூ. அதே மாதிரி அதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உச்சநீதிமன்றத்தில் ரத்திலால் காந்தின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டு, அதில் அவங்க வந்து சொல்கிறாங்க, நேற்றுக்கு எனக்கு நான் சந்தோஷமான விஷயம், அபிஷேக் மனு சிங்வி அந்த சட்டத்தை அந்த இதை கோட் பண்ணார். நீங்கள் வந்து விவாதத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும். ரத்திலால் காந்தி அந்த கேஸ் சொல்கிறார். அந்த ரத்திலால் காந்தி கேஸ் தான் நான் சொல்கிறேன். நான் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் அது வயலேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நான் போகலை, ஏன்னா இது வந்து வக்கஃப் பற்றி மட்டும் தான் பேசுகிறோம், வக்கஃப் பற்றி மட்டும் தான் பேசுகிறோம், மற்றதுக்கான நேரம் இப்போ இல்லை. அதனால் அந்த ரத்திலால் காந்தியில் உச்சநீதிமன்றம் தெளிவாக என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த டெப்யூட்டி கமிஷனர் இருக்கு இல்லையா, அவர் வந்து இந்த டிஸ்பியூட்ஸை வந்து தீர்க்கிறதுக்கான ஒரு அதிகாரியாக மட்டும்தான் இருக்கணும். மாறா இவரே ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டில் போயிட்டு நான் ட்ரஸ்டியாக உட்காடுறேன்னு சொன்னார்னா அது தப்பு. ஏன்னா அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. அதாவது ஒரு டெம்பரவரி பீரியடுக்கு இது டிஸ்பியூட் இருந்தப்போ டெப்யூட்டி கமிஷனரே அதை வந்து நிர்வாகம் பண்ணுவார்ன்றப்போ அது ஆகாது. டெப்யூட்டி கமிஷனர் வந்து ஒரு அரசாங்க அதிகாரி, நீங்கள் அரசாங்கம் போய் அது வந்து நிர்வாகத்தை பண்ணுறதுக்கு சமமானது. ஆனால் நீங்கள் வந்து அந்த போர்டில் யாராவது நீங்கள் கவர்மெண்ட் நாமினிஸ் இருக்கலாம், அந்த மாதிரி சார்ந்தவர்கள் பிரதானமாக இருக்கலாங்கிற விஷயத்தை வந்து அது சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதே இது நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா, இந்த வக்கஃப் போர்டை பொறுத்த மட்டும் மெஜாரிட்டி பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாத்தை கடைபிடிப்பவர்கள். அது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறைந்தபட்சம் 5 வருஷம் இஸ்லாமியராக இருந்திருக்க வேண்டுங்கிறது ஒரு விஷயம். அது ஆக்சுவலி வந்து இஸ்லாமியர்களுக்கு நல்ல விஷயம். உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் இருக்கேன், என் பேர் ராமூர்த்தி, நாளைக்கு நான் இல்லை சார், நாளைக்கு நான் ரகுமானாக மாறிக்கிறேன், நாளை கழித்து அரசாங்கம் எனக்கு வேண்டப்பட்ட அரசாங்கம் என்னை சேர்மனாக போட்டால், அதாவது பாரம்பரியமாக தொடர்ந்து இஸ்லாம் கடைபிடிக்கிறவங்க மனசு புண்படும். அது வந்து டிடிடியில் அது ஆச்சு, கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து சேர்மனாக போட்டாங்க. அதை ஒரு நண்பர் சொன்னார், அது இருக்காங்களா இல்லையான்றது. இதுக்கு முன்னாடி இந்த சேர்மன் கிறிஸ்தவர் தான், ப்ராக்டிசிங் கிறிஸ்தவன்.
ஸோ இது வந்து ஆகும்போது வந்து என்னென்னா சம்மந்தப்பட்டவர்களை மனம் புண்படும். ஆகையினால தான் அந்த 5 வருஷமாவது குறைந்தபட்சம் இஸ்லாமியராக இருக்கணுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த ரத்திலால் காந்தியில் வந்து தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை வச்சு பார்க்கும்போது, ஏன்னா அதுவும் ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் பெஞ்சு, ஆகையினால வந்து அதை வச்சு பார்க்கும்போது வந்து டிஸ்பியூட் வந்தால் அதை தீர்மானிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த மாவட்ட கலெக்டர் இருப்பார். அவர் போய் அங்கே உட்கார மாட்டார். இப்போ நமக்கு இடையில ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள பேச முடிக்கணும். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, ஒரு சட்டத்தரணி, ஒரு சட்ட வல்லுநர், இப்போ இந்த வழக்கினுடைய முடிவு எப்படி இருக்கும்? இப்போ 5ஆம் தேதி எப்படி இருக்கும்? நீங்க யூகம் தான், இது எப்படி யூகம் தான், அது பேசலாம்ல நம்ம. அதான் நான் சொன்னேன். இப்போ அதை தான் நான் சொன்னேன். அந்த ரத்திலால் காந்திங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச், ஐ திங்க் 7 பேரை 9 பேரை கொண்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்சு. அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணுனா அதுக்கு வயலேஷனாக ஏதாவது ஒரு பர்டிகுலர் கிளாஸ் இருந்தால் அது மட்டும் செட்டிஸ்ஃபைட் ஆகும். ஏன்னா இதுக்கு சமமான ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்னா 56 என்னமோ வந்தது அந்த ரத்திலால் காந்தி அந்த சட்டம் வந்து ஆக்ட் வந்தோடனே. ஸோ அந்த ரத்திலால் காந்தியில் என்ன விஷயம், இது வந்து வழக்கறிஞர்கள் சட்ட மாணவர்கள் இருந்தால் நான் யாருக்கு வேணால் ரத்திலால் காந்தி அப்படி வழக்குன்னு போட்டிங்கன்னா கூகுள்லேயே வந்துடும். நிகழ்ச்சி முடிச்சப்பறம் பார்த்துருவோம், கூகுளில் வந்துடும். தயவு செஞ்சு அதை பாருங்கள். ரத்திலால் காந்தியை பார்த்துட்டீங்கன்னா இந்த வழக்கினுடைய போக்கு இறுதி தீர்ப்பு எப்படி இருக்கும், ஏன்னா அதை தாண்டி இவங்களும் நிர்மாணம் பண்ண முடியல, எப்படி இருக்குங்கிறத ஓரளவுக்கு அவதானிக்க முடியுது. பாலு சார், நீங்கள் உங்களுடைய நிறைவு கருத்து சிறப்பாக வைங்க. நான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு கிரவுண்டு தான் நான் வந்து சொன்னேன். ஆமாம், நீங்கள் அதான் பேசுறீங்க. அது ஐயா சட்டத்தை பற்றி பேசுனாங்க. அதில் வந்து நான் வந்து இன்றைக்கு இந்த பக்போர்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த ஒரு மதம் சார்ந்த நிறுவனங்களில் இந்த தர்மஸ்தாபனங்கள் என்று சொல்லி இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய ஊழல்களை வந்து களைய வேண்டும் என்பதில் வேறுபாடு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஊழல்களை பொறுத்தளவில் எந்த மதமும் இது விலகல்ல, மனிதர்கள் ஒன்று தானே. ஆமாம், எல்லா இடத்துலையும் இந்த விவாதங்கள் இருக்குங்கிறது. இப்போ ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் கேரளாவில் ஒரு அதிகாரி, அவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர், அவரை வந்து ஒரு கோயிலில் அவர் அதிகாரியாக அந்த அறநிலையத்துறையில் வர்றாங்க. அதை அங்கே இருக்கக்கூடியவங்க எதுக்குறாங்க. அவர் அந்த மதத்து பேர் நம்பிக்கை இல்லாதவர், அவர் அதை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? இது இந்த மாதிரி. ரெண்டாவது, உங்களுக்கு சமீபத்தில் ஐயப்பன் கோயிலில் இதே மாதிரி பிரச்சனை நடந்தது. கோர்ட்டு தீர்ப்பு விட்ட பிறகும் கூட அங்கே இருக்கக்கூடிய சில பேர் வந்து அதெல்லாம் நான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறியல் பண்ணாங்க, தகராறு பண்ணாங்க ஐயப்பன் கோயிலில் 2 வருஷத்துக்கு முந்தி. அப்போ என்ன சொன்னீங்கன்னா, ஒரு நோக்கங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நடைமுறை என்று வரும்பொழுது அதில் பல சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறது, அதை வந்து நம்ம அதை பார்த்து தான் அதை சொல்ல முடியும். இப்போ வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதனால தான் நான் வந்து கோயில்களை சொல்லலை. நான் முக்கியமாக வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சைவ மடங்களை சொன்னேன். ஆதின மடங்கள். அந்த சைவ மடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே எவ்வளோ ஊழல்கள் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்குது, அதுக்கு பார்வை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட்டை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், 14ஆம் நூற்றாண்டுலேயும் 15ஆம் நூற்றாண்டுலேயும் கொடுக்கப்பட்ட அந்த அந்த தான சொத்துக்களை வந்து இப்போ டாக்குமெண்ட்டை கேட்டால் எப்படி கிடைக்க முடியும் அப்படின்னு ஒரு சரியான கேள்வி வைக்கிறார். வாதத்தையும் வைக்கிறாங்க. ஆமாம், அது அந்த அந்த கேள்வி வந்து சரியான கேள்வி தான். ஆனால் அதுக்கு விடை கண்டா வேணும்ல, அதுக்கு ஏதாவது விடை சொல்லணும்ல, சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால என்ன என்றால், இதை பொறுத்தளவரை இப்போ இன்னொன்று துஷார் மேத்தா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முஸ்லீம் வந்து உண்மையாகவே அவர் ஒரு தர்மஸ்தாபனத்துக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சார்னா வக்ஃபை விட்டு வெளியில் வந்துட்டு அப்புறம் அவர் கொடுக்கட்டும்னு சொல்கிறார். அது என்ன பொருள் எனக்கு புரிய தெரியல. அது எப்படி அது துஷார் மேத்தா சொல்கிறாருன்னு புரியல. வக்ஃப் என்பதே என்ன என்று சொன்னால், வக்ஃப் மட்டும் இல்லை, எந்த ஒரு மத நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் சொல்கிறாரு எங்கிட்ட இருக்கிற 5 ஏக்கர் நான் அந்த கோயிலுக்கு எழுதி வைக்கிறேன், கோடி எழுதி வச்சுருக்காங்க. அப்போ அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒருத்தர் 5 ஏக்கர் எழுதி வைக்கிறாரு, ஒருத்தர் 5 வீட்டை எழுதி வைக்கிறாரு, ஒருத்தர் 53 நகையை வைக்கிறாரு, இந்த மாதிரி தான் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து நீ வந்து ரசீது இருக்கா, இது வந்து டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வியை நான் வைக்கிறேன். அதனால் என்ன என்று சொன்னால், மதங்களை பற்றிய இதை போன்ற இந்த அடிப்படையான ஆய்வுகளுக்கு போகும்போது ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. தேவப்பிரியா சொல்லுங்கள்.
அதாவது இப்போ ரெக்கார்டே இல்லைன்னு சொல்கிறதாக இருந்தால் 1860 வாக்கில் பிரிட்டிஷ் எல்லா இடங்களையும் எடுத்துட்டு வரி வரும் இடங்கள் வரி வராத இடங்கள்னு போட்டு வரி வராததை இனாம் லேண்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ அதையும் அதை அதுக்கப்புறமா புறம்போக்குங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். புறம்போக்கில் நீர் புறம்போக்கு, கோயில் புறம்போக்கு அப்படின்லாம் இருக்குது. ஸோ இது மேய்ச்சல் புறம்போக்கு இது மாதிரி இருக்குது. ஸோ லேண்டுக்கு சர்வே நம்பர் இல்லாமையோ ரெக்கார்டு இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ அனுபவத்தில் இருக்கா? இப்போ உதாரணமாக திருச்செந்தூரில் சால்வ் ஆயிடுச்சுன்னாரு. அவங்க கொடுத்துருக்கிறது கூட இதுவரை முகமதியர் தரப்பிலிருந்து எந்த ஆதாரமும் கொடுக்கவில்லை. அதுவரை நீங்கள் விற்கலாம், ஆனால் அதில் கடைசி இறுதி முடிவு எடுக்கும்போது தான் செல்லும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி விற்கிறவங்களால மார்க்கெட் விலை முன்பில் கூட 4 1 பங்கு கூட வரல. ஸோ இதுதான் நிலைமை. இதே நிலைமை இன்னொன்று ஊழல்ங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கோயில் இடங்களையும் இந்த இடங்களையும் தேவப்பிரியாட்ட ஒரு அரசியல் கேள்வி கேட்டுரும். இவ்வளோ நேரம் சட்டத்தை பேசிட்டோம், 3 நிமிஷம் தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம இவர் இருக்கார் பாருங்க, யோகி, உடனடியாக எடுக்கிற வேலையெல்லாம் போடுறாரு. யாராவது ஏற்றா அடிதான் மருந்துங்க. ஒரு சிஎம் பேசுகிற பேச்சா நீங்கள் போக வேணாம், நான் சொன்ன தப்புனா பார்த்துக்கிடுங்க. வக்குப்பு சட்டத்தை நிறைவேற்றுறது பார்லிமெண்ட். இதை யாராவது போராடம்னா அடிதான் மருந்துங்க. இல்லை, இதற்கு மாறாக இப்படி பேசுறாரு. அப்ப சந்தேகம் வருது இல்லையா? இல்லை, இதற்கு மாறாகவும் எதிர் சைடும் பரப்புறாங்க. ஐயா சபரிமலை இல்ல, யார் பேசினா தப்பு இல்லை. சபரிமலை உதாரணம் வச்சு கேட்டாங்க. உச்சநீதிமன்றத்திலேயே ஒரு தீர்ப்பு இருக்கு. கேரளாலேயே ஜாக்கபைட் வச்ச சிரியன் ஆர்த்தடாக்ஸ்ங்கிறதுல 1100 சர்ச்சுகள் சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சை கேத்தலிக்ஸ் வச்சிருக்காங்க. அவையெல்லாம் திருப்பி தரணுன்றாங்க. 8 வருஷமாக நடவடிக்கை எடுக்கல. ஆனால் அடிச்சு பிடிச்சி நம்பிக்கை இல்லாத பிளவுவாத எதிர்கட்சிகள் உடனே போய் யாரையோ கொண்டு போய் சபரிமலையில் அக்கிரமம் பண்ணாங்க. இதுதான் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எதிர்கட்சிகள் அப்படி இருக்கிறப்ப பிரச்சனை வருது. பெருவாரியான இன்னொன்று சொல்லுங்க பாருங்க, நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டு, கடவுள் சிலைகளே நம்பிக்கை உள்ளவங்க எடுத்து கொடுக்குறான். அதெல்லாம் எவ்வளவு மன வருத்தம். இதை கடவுளர்களுடைய சிலைகளை எடுத்து திருட்டு போறாங்க. நீங்க சொன்னதுனால தான் சொல்றேன். திருச்செந்தூர் இவரு தேவப்பிரியன் ஒரு நிமிஷம், தேவப்பிரியன் சொல்கிறது ரொம்ப நியாயமாக நேர்மையாக பேசுகிறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நடைமுறையில் பார்க்கணும். இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். இதை யாரையும் மனசு புண்படுங்கிறதுக்காக நான் சொல்லலை. அது சரி, நம்ம ஒரு இப்போ கோயில்களில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சிலைகள் கடத்தப்பட்டிருக்கு. யார் கடத்தி கொண்டு போனால் கேளுங்க, கடத்தப்பட்டிருக்கு. வெளிநாட்டில் அமெரிக்காவில் இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா பல சிலைகள் இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. இன்னும் பல இடங்களில் பல சிலைகள் இருக்குது. ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இந்த சிலைகளை கடத்துறவங்க யார்? அதான் கேட்டேன். கோயிலில் இருக்கிறவங்க தான் இருக்கிறவங்க. வெளி மதத்தை இருந்தவங்களோ இல்லைன்னா மத நம்பிக்கை இல்லாதவர்களோ இது சிலையை கடத்த முடியாது. இருக்கலாம், ஒன்று ரெண்டு இருக்கலாம். இல்லை, முதல் வாய்ப்பு என்னன்னா, அதாவது நீங்கள் எடுத்த உடனே என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த சந்தேகம் என்பது யார் மேல வரும்னா, யார் அங்க இருக்காங்களோ அவங்க பேர் தான் அது இல்லை அப்படிங்கிறது அடுத்த பாலு சார் ஒரு மதத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற 48,000 கோயிலை நிர்வாகம் செய்யற HRNC அந்தந்த பீரியட்ல கம்ப்ளைண்டே கொடுக்கல. நிர்வாகம் செய்பவர்கள் கம்ப்ளைண்ட் கிடைக்கப்பட்ட சிலைகள் எங்கேயாவது மியூசியத்தில் போட்டோ கிடைச்சா அதை கண்டுபிடிச்சிட்டு FIR இருக்கான்னு கேட்டா இல்ல, புதுசா FIR போட்டு மீட்கிறோம். இதுக்கு ஒரு பிராக்டிக்கலா ஒன்று புரிஞ்சுக்க தேவப்பிரியன். இன்னொன்று என்ன தெரியுமா, பல கோயில்களில் அந்த நிர்வாகிகளை கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை, கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா அதில் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் நிறைய இடங்கள் இருக்காது சார். இன்னைக்கு பெரிய கோயில்கள் எல்லாமே இந்து அறநிலைத்துறை கீழே தான் இருக்கு. இல்லை, இதில் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ வக்ஃபில் எப்படி சொல்கிறோமோ, கோவில்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து சூரிய சந்திரர் காலம் வரை உள்ளதுன்ற பாயிண்ட்டை வச்சு தான் வெளிநாட்டில் உள்ள சிலைகள் மீட்கப்பட்டது. தமிழக இந்து அறநிலைத்துறை அதை வச்சு தான் பத்தூர் நடராஜருங்கிற சிலையை மீட்டாங்க. ஆனால் திருச்செந்துறையாக இருக்கட்டும், திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், கோயில் இடம் எங்களுதுன்னு பிற மதம் சொன்னப்ப இந்து அறநிலைத்துறையோ தமிழக அரசோ அதை பற்றி பேசலை. ஸோ செய்ய வேண்டிய வேலையா செய்யாம பிளவுவாதத்துக்கு தான் எப்படி பேசுவாங்க. ஓட்டுருக்கு ஏன் பேசுவாங்க ஐயா சொல்லுங்க. அதாவது இவங்க சொன்னதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அப்ரோச்சே ரொம்ப ஒரு ஏற்புடைய அப்ரோச் இல்லை, இது ரொம்ப ஆபத்தான அப்ரோச். அதாவது பொதுவாக இங்கிலீஷில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஜென்ரலைசேஷன் ஆஃப் எக்ஸப்ஷன்னுவாங்க. அதாவது எங்கேயாவது ரேராக நடக்கிற ஒரு விஷயத்த பொதுவாக எல்லா இடங்கள்லையும் நடக்கிற மாதிரி பேசுறது, இது கண்டிப்பாக எந்த காலகட்டங்கள்லையும் எந்த இடத்துலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஃபஸ்ட்டு அமிக்கபுளாக செட்டிலான ஒரு இஷ்யூவை நீங்கள் திரும்பி திரும்பி ப்ரொவோக் பண்ணணும்னு நினைக்கிறது ஏற்புடையதே இல்லை. அத்தாரிட்டிஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்காங்க, எல்லாமே அது அமிக்கபுள் சொல்யூஷன் நடந்து கிடைச்ச இடம். நீங்கள் சொல்கிற எல்லா இஷ்யூஸுக்குமே எங்குமே பப்ளிக்கு நடுவில் இஷ்யூவே கிடையாது.
பப்ளிக் நடுவில் ஏதாவது ஒரு வித்தியாசங்கள் வந்தாலும் இமிடியேட்டா அங்க நடந்தது ஒரே நிமிஷம் அங்க நடந்ததை தான் இந்த சட்டம் உறுதி செய்கிறது. ஷார்ட் கமிங்ஸ் எல்லாத்தையுமே பொலிட்டிசைஸ் பண்றீங்க. ட்ரிபியூனலுக்கு போகாம கலெக்டர் முடிவெடுத்தார். பொலிட்டிசைஸ் பண்றீங்க நீங்க. இல்ல அங்க கலெக்டர் இஷ்யூஸ் எல்லாமே பிளவுவாத கருத்துக்கு இல்ல இங்க எல்லா சொத்துக்களையும் கலெக்டர் இது அதாவது வந்து ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்கு நீங்க தான் அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட பொலிட்டிசைஸ் பண்றீங்க. எல்லா இஷ்யூஸ்க்குமே எல்லாத்துக்குமே வந்து இமிடியேட்டான சொல்யூஷனே கிடைச்சிது. இன்னொன்று இந்த 3 விஷயம் எல்லாமே சார், அதாவது வந்து இன்னொன்று இவங்க சொன்ன மாதிரி, அதாவது ஒருத்தர் 5 வருஷம் ப்ராக்டிஸிங்காக இருக்கணுன்றதுலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் அதில் எப்படி இன்வால்வ் ஆகி டிசைட் பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அதுலேயும் அவங்க காட்டின உதாரணங்கள் இதுக்கு பொருந்தும். ஜென்ரலைசேஷன் ஆஃப் எக்ஸப்ஷன் தான். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வக்ஃபு போர்ட்டில் நீங்கள் நான் முஸ்லீம்ஸை இன்க்ளூட் பண்ணணும்னு சொன்னது இப்போ கோர்ட்டு ரொம்ப தீர்க்கமாக அந்த விஷயத்தை கேள்வி கேட்டிருக்குது. இது எல்லாமே என்னென்னா, இந்த 4.7 லட்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வக்ஃபு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இதை இவங்க பர்டிகுலராக இந்த கவர்மெண்ட்டு டார்கெட் பண்ணுது. இந்த கவர்மெண்ட் இதை டார்கெட் பண்ணுது. நான் சொன்ன மாதிரி இது வைலேட்டிங் த ஆர்டிகல் 25, 26 and 30 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இதை இம்ப்ளிமெண்டட் இன் அன்டெமோக்ராட்டிக் வே. இதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் தான் இன்னைக்கு கோர்ட்டு இந்த விஷயத்துக்கு, அதாவது அடுத்த ஹியரிங் வர வரைக்கும் நீங்கள் இதை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது. அதுதான் ரொம்ப சிறப்பாக பேசணும். இங்கே நாங்கள் டிசன்ட் வாய்ஸோட மக்களுக்கு சில செய்தியை கொண்டு போக மாட்டோம். நேர்மையான முறையில் ரொம்ப மனவருத்தம். அனைத்து மதங்களும் நம்முடைய சமூகம் சார்ந்தது தான். கோயில்களில் கொள்ளை கூடவே கூடாது. மசூதிகளில் நடக்கக்கூடிய இந்த கொள்ளைகளும் தேவாலயங்கள் நடக்கக்கூடிய இந்த அநீதியான விவகாரங்களும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பது அனைவரின் கொள்கை. திரு நெய்வேலி பாலு அவர்கள் வைத்தார்கள். நிறைய சட்ட பிரச்சனையை நம்முடைய மரியாதைக்குரிய ராமமூர்த்தி அவர்களும் தேவப்பிரியா அவர்கள் சில விஷயங்களை மாற்றமாக வைத்தாலும் அவர்களும் வைத்தார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய விஜயகிருஷ்ணா அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய புரிதலை உங்களுக்கு தந்துட்டோம். அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மே மாதம் 5ஆம் தேதி தான் வருகிறது. அடுத்து யாருக்கெல்லாம் முடியுதோ அவங்கெல்லாம் தயவு செஞ்சு அந்த ரத்திலால் காந்தி கூகுளில் போடுங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும், தயவு செஞ்சு அதை பார்த்துக்கங்க. அதை நம்ம ராமமூர்த்தி அவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்காக சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.